இந்தியாவில் முதல் பூநாரை சரணாலயம் அமையப்பட்டுள்ள இடம் தனுஷ்கோடி. இந்தியாவுக்கே அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் அதான். அப்போ தமிழ்நாட்டின் முதல் பூநாரை சரணாலயம் அப்படின்னு கேட்டாலும் அது தனுஷ்கோடியில் தான் அமைஞ்சிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் புதிதாக பூநாரை சரணாலயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது 524 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. உலக சுற்றுச்சூழல் தின விழா கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பினை வெளியிட்டார். இந்த பூநாரை சரணாலயம் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகத்தின் ஒரு பகுதியாக தான் உள்ளது. இந்தியாவின் முதல் தேவாங்கு சரணாலயம் கடவூர் தேவாங்கு சரணாலயம். கடவூர் தேவாங்கு சரணாலயம் எந்த 2 மாவட்டங்களில் அமைந்திருக்கு அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்கு. கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் 11,806 ஹெக்டேர் நிலத்தை இந்தியாவின் முதல் தேவாங்கு சரணாலயமாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். தேவாங்குகள் சிறிய இரவு நேர பாலூட்டிகள். இவை மர இனத்தை சார்ந்தவை. IUCN தேவாங்கு இனத்தை அழிந்து வரும் இனமாக பட்டியலிட்டுள்ளது.